வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சில குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சேவைக்கான விருதை பெற்ற ஒரே இந்திய முதல்வர் யார்? ஐக்கிய நாடுகள் சபையின் சேவைக்கான விருதை பெற்ற முதல் ஒரே இந்திய முதல்வர் யார்? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ உம்மன் சாண்டி, ஆப்ஷன் பி கருணாநிதி, ஆப்ஷன் சி நிதிஷ்குமார், ஆப்ஷன் டி ஜெயலலிதா. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சேவைக்கான விருதை பெற்ற ஒரே இந்திய முதல்வர் யார்? கேள்விக்கான சரியான பதில் உம்மன் சாண்டி. அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் குறைந்தபட்ச வருமான உறுதியளிப்பு மசோதாவினை இயற்றிய முதல் மாநிலம் எது? இந்தியாவில் குறைந்தபட்ச வருமான உறுதியளிப்பு மசோதாவினை இயற்றிய முதல் மாநிலம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி கர்நாடகா, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் பி ராஜஸ்தான். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இந்தியாவில் குறைந்தபட்ச வருமான உறுதியளிப்பு மசோதாவினை இயற்றிய முதல் மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ராஜஸ்தான். அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம். உலகிலேயே முதல் முறையாக எஃகு உருக்கு கசடினை பயன்படுத்தி சாலை அமைக்கும் தொழில்நுட்பத்தினை உருவாக்கியுள்ள நாடு எது? இந்தியாவிலேயே முதல் முறையாக, உலகிலேயே முதல் முறையாக எஃகு உருக்கு கசடினை பயன்படுத்தி சாலை அமைக்கும் தொழில்நுட்பத்தினை உருவாக்கியுள்ள நாடு எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தரலாம். ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி ஜப்பான், கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி இந்தியா. கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி இந்தியா. அடுத்ததா இன்னைக்கான 4வது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம். இன்னைக்கான 4வது கேள்வி, பெங்காலி வெங்கையாவுடன் எதனுடன் தொடர்புடையவர் ஆவார்? பெங்காலி வெங்கையா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆவார்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ தேசிய முழக்கம், ஆப்ஷன் பி தேசிய கீதம், ஆப்ஷன் சி தேசிய கொடி, ஆப்ஷன் டி தேசிய பாடல். பெங்காலி வெங்கையா எதனுடன் தொடர்புடையவர் ஆவார்? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி தேசிய கொடி. அடுத்ததா இன்னைக்கான 5வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மணற்கேணி என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள துறை எது? தமிழ்நாட்டில் மணற்கேணி என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள துறை எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்திடலாம். ஆப்ஷன் ஏ நீர் வளங்கள், ஆப்ஷன் பி கிராமப்புற மேம்பாடு, ஆப்ஷன் சி கல்வி, ஆப்ஷன் டி சுகாதாரம். இன்னைக்கான 5வது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மணற்கேணி என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள துறை எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி
கல்வி. அடுத்ததா இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்றத பார்த்திடலாம். தமிழகத்தின் முதல் மாநில வேளாண் கண்காட்சியானது எங்கு நடத்தப்பட்டது? தமிழகத்தின் முதல் வேளாண் சங்கமம், மாநில வேளாண் கண்காட்சியானது எங்கு நடத்தப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ திருச்சி, ஆப்ஷன் பி சேலம், ஆப்ஷன் சி மதுரை, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி கோவை. தமிழகத்தின் முதல் மாநில வேளாண் கண்காட்சியானது எங்கு நடத்தப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ திருச்சி. அடுத்ததான் இன்னைக்கான 7வது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம். இமாலய பார்காட்சி பனிப்பாறை எங்கு அமைந்துள்ளது? இமாலய பார்காட்சி பனிப்பாறை எங்கு அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட், ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் டி லடாக். இமாலய பார்காட்சி பனிப்பாறை எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி லடாக். அடுத்ததா இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம். G20 அமைப்பின் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை நிலைத்தன்மை பணிக்குழுவின் இறுதி கூட்டம் எங்கு நடைபெற்றது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி ஆக்ரா, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஜெய்ப்பூர். இன்னைக்கான 8வது கேள்வி, G20 அமைப்பின் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தன்மை பணிக்குழுவின் இறுதி கூட்டமானது எங்கு நடைபெற்றது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சென்னை. அடுத்ததான் இன்னைக்கான 9வது கேள்வி, 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஞான முயற்சி என்ற தலைப்பிலான பனை ஓலை சுவடிகள் சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஞான முயற்சி என்ற தலைப்பிலான பனை ஓலை சுவடிகள் சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பிரான்ஸ், ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி இத்தாலி. 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். பிரான்ஸ், இந்தியா, ஜெர்மனி, இத்தாலி. கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி இத்தாலி. அடுத்து இன்னைக்கான 10வது கேள்வி, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி. இந்தியாவில் எந்த பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான வட்டார பறவை இனங்கள் காணப்படுகின்றன? இந்தியாவில் எந்த பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான வட்டார பறவை இனங்கள் காணப்படுகின்றன? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மத்திய இந்திய பகுதி, ஆப்ஷன் பி கிழக்கு தொடர்ச்சி மலைகள், ஆப்ஷன் சி மேற்கு தொடர்ச்சி மலைகள், ஆப்ஷன் டி வட இந்திய பகுதி.
இந்தியாவில் எந்த பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான வட்டார பறவை இனங்கள் காணப்படுகின்றன? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, மேற்கு தொடர்ச்சி மலைகள்.